வாக்காளர் அட்டைகள் விநியோகம் ஆரம்பம் என்பதாக அந்த செய்தி இடம்பெறுகிறது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் நேற்று புதன்கிழமை முதல் தபால் நிலையத்திற்கு விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. எதிர்வரும் 21ஆம் தேதி வரை இப்பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்த கருத்தும் அதேபோல் தபால் திணைக்களம் தெரிவித்த கருத்தும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையுடைய முக்கியமான செய்தியாக இருப்பதை காலம். எதிர்வரும் 20ஆம் தேதி வாக்காளர் அட்டைகளை விநியோகிப்பதற்கான விசேட நாளாக அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் தபால் மா அதிபர் ருவான் சத்குமார் தெரிவித்திருக்கின்றார். எதிர்வரும் 29ஆம் தேதி வரை மாத்திரமே உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை விநியோகிப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதால் ஒவ்வொரு வீட்டுக்கும் அதிகாரப்பூர்வ வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இவை முக்கியமான ஆவணங்கள், அவை கையளிக்கப்பட்டு வீட்டில் உள்ள ஒருவரிடம் கையளிக்கப்பட வேண்டும் என்பதால் ஏப்ரல் 20ஆம் தேதி வாக்காளர் அட்டைகளை விநியோகிப்பதற்கான விசேட நாளாக அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் இதனால் குறிப்பிட்ட தினத்தில் வீட்டில் ஒருவர் இருப்பதை உறுதிப்படுத்துமாறும் தெரிவித்திருக்கின்றார். 29ஆம் தேதிக்கு பின்னர் வாக்காளர் அட்டைகளை பெற முடியாதவர்கள் இருந்தால் அருகிலுள்ள தபால் நிலையத்துக்கு சென்று தங்களுடைய அடையாளத்தை நிரூபித்து வாக்காளர் அட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் தெரிவித்திருக்கின்றார். மேலும் இதுவரை பெறப்பட்ட அஞ்சல் வாக்கு காப்பீட்டு தொகுப்பில் 70% அதிகமானவை விநியோகிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமாக இருப்பதை காணலாம். இதேபோல திட்டமிட்டபடி தபால் மூல வாக்களிப்பு இடம்பெறும் என்பது இன்றைய வீரகேசரி பத்திரிகையுடைய மற்றும் ஒரு தகவலாக இடம்பெறுகிறது. திட்டமிட்டபடி தபால் மூல வாக்கெடுப்பு தேர்தல் ஆணைக்குழு அறிவிப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்கெடுப்பு எதிர்வரும் வாரம் திட்டமிட்ட வகையில் நடத்தப்படும். தேர்தல் தேதியில் எவ்வித மாற்றமும் கிடையாது என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக் அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பணிகள் தொடர்பில் வினவிய போதே அவர் இந்த விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான சகல பணிகள் நிறைவடைந்திருக்கின்றன. உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை நேற்றைய தினம் தபால் திணைக்களத்திடம் ஒப்படைத்துள்ளோம். எனவே எதிர்வரும் 27ஆம் தேதிக்குள் வாக்காளர் அட்டை விநியோக பணிகள் நிறைவடையும். தபால் மூல வாக்களிப்பு பிற்படப்பட சாத்தியம் காணப்படுவதாக ஒரு சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளமை அடிப்படையற்றது. ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுக்கு அமைய எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை 22ஆம் தேதி, அதேபோல் புதன்கிழமை 23ஆம் தேதி, வியாழக்கிழமை 24ஆம் தேதி ஆகிய தினங்களில் தபால் மூல வாக்கெடுப்பு நடத்தப்படும். இந்த 3 தினங்களில் வாக்களிக்க தவறும் அரசு உத்தியோகர்கள் வரும் 28 மற்றும் 29 ஆகிய 2 தினங்களில் மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலகத்தில் வாக்களிக்க வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளன. தேர்தல் வன்முறை மற்றும் தேர்தல் சட்டங்களை மீறும் செயற்பாடுகள் அதிகரித்துள்ளமையை அவதானிக்க முடிகிறது. எனவே தேர்தல் செலவினங்களை ஒழுங்குபடுத்தப்பட்டதன் பிரகாரம் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு அரசியல் கட்சிகளிடம் வலியுறுத்தியிருக்கிறோம் என்பதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவினுடைய தலைவர் RMAL ரத்நாயக் அவர்கள் தெரிவித்ததாக அந்த செய்திகளும் பிரதானமாக இடம்பெறுகிறது. மேலதிக செய்திகளை